நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்னம் மகர ராசி நேர்களே, உங்களுக்கு சந்திர தசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் பாகமான சிம்ம ராசியின் பதிவாகும். அப்போ இந்த சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர சார வடிவாக உங்களுக்கு தசாபத்தினாகிய சந்திரபாகம் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறதா இந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் மகர லக்னம் மகர ராசிக்காக இருந்து இந்த பதிவை நான் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. மகர லக்னமாக இருந்து நீங்கள் எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சந்திர தசை சந்திர புத்தி நடக்குமானால் உங்களுக்கு இந்த பதிவு பாவக ரீதியாக உங்களுக்கு பதிவு சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக நடைமுறையில் 100% ஒத்து வருங்க. ஓகேங்களா. இந்த சந்திர தசையானது பார்த்தீங்கன்னா கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா 10 ஆண்டு காலம் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். அது சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா 10 மாதம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இந்த உங்களோட தசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு 7 கூடையவன் தசை புத்தி ஆகும். ஓகேங்களா. ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் இடமான சிம்ம ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது பார்த்துருவோம். அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க, மகம் 1 2 3 4 சாரம் இருக்குங்க. அதே மாதிரி அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூரம் 1 2 3 4 பாதம் இருக்குது. உத்திரம் 1 பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம் வரை அங்கே இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு மகம் சாரத்தில் உங்களை சந்திர பகவான் தசாபதினாருந்து பயணிச்சு என்ன பலன் கொடுப்பாருங்க. அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, பாவகம் 8 சம்மந்தப்படுது, கேது சம்மந்தப்படுறாரு, அப்போ 7 சம்மந்தப்படுது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்து 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க அங்கே இருந்துக்கிட்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப ஒரு திருமண காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண தடையாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே கூட்டாளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை பண்ணுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி கலத்திரமாக இருக்கும் பட்சத்தில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இனம் விட்டு இனம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண அமைப்பு அந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு பாதிப்பு கொடுக்காம நம்மளுக்கு ஏதோ ஒரு ஓரளவுக்கு வண்டி இழுத்து பிடிச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஏதோ நம்மளுக்கு கலத்திரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கூட்டணி நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஏதோ ஒரு மந்தமான நிலையில் ஒரு முடக்கமான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சித்திரை வழிபாடு பண்ணுறது, ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு வழிபாடு பண்ணுறது, மூலிகை பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக அம்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு முஸ்லீம் கோயில் இந்த மாதிரி சுற்றி வர்றது, தர்கா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்பு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு பாதிப்புகள் இல்லாமல் ஒரு அளவுக்கு லெவலாக குடுப்பனையாக போயிட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குங்க. நீ எவ்வளோ சொல்லிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரம் சாரத்தில் உங்களுக்கு தசாபதினாகிய 7 கோடி சந்திரபாகம் இருந்து எப்படி தசாபதி நடத்துவார்னு பார்க்கலாங்க. இப்போ 8 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 8 சம்மந்தப்பட்டு அப்போ 5 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா. அப்போ 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 5 10 சம்மந்தப்பட்டு 7 சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு பூர்வீகத்தில் இருக்கிறோம்னாக்கா பூர்வீகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோங்க, நம்ம வந்து வெளியூர் ஏறக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா விரும்பி திருமணம் நடக்கும். ஓகேங்களா. அப்போ விரும்பி திருமணம் நடக்குமானால் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் நல்ல ஒரு பழக்க வழக்கம். ஓகேங்களா. அப்போ அரசியல் ஒரு பழக்க வழக்கம், ஒரு கலைத்துறையில் ஒரு பழக்க வழக்கம் முயற்சினா அப்போ பெண் தொடர்புல நம்மளுக்கு ஒரு முயற்சி ஏற்படுங்க. அப்போ நம்மளை விட ஒரு நம்ம வயசில் மூத்தவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு உண்டான ஒரு காரத்தத்துவம் செய்வாங்கன்னா செய்யக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் பட்டப்படிப்பு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, சிலர் வந்து மனைவியை படிக்க வைப்பாங்க, சிலர் கூட்டாளி படிக்க வைப்பாங்க, சிலர் இவங்களே படிக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம். ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி செயல்படுறது அதுவும் உங்களுக்கு டாட்டுக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க, அது உத்திரம் சாரம் இருக்குது. அப்போ 8ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 8ஆம் பாவம் 2 டப்பில் சம்மந்தப்படுது. அப்போ 7 சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதும் ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் திருமணமாகி அதாவது மனைவி பேச்சை கேட்டு மனைவி கூட சேர்ந்து பயணிக்கிறது ஒன்று தான். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கூட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டாளிங்க பேச்சை கேட்டு நாம் தான் போகணும், கூட்டம் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. மனைவிக்கு நாம் அடங்கி போகணும், மனைவி நம்மளுக்கு அடங்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்துக்கு நாம் ஒன்றிணைஞ்சு போகணும். அப்போ புஷ்கர மாதம் தான் வாங்குது அப்படின்னாக்கா 8 கோடி சார் 2 வலுவு போகிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே போய் யார் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 7 கோடி பயணிக்கிறார். அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
சமுதாயத்தில் எப்படி பார்த்தாலும் நம்மளையே அடக்கக்கூடிய நம்மளை ஆளக்கூடிய ஆட்களுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் நம்ம பணிஞ்சாகணும். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட ஆளுங்க நம்மளோட தந்தையார் வழியில் ஓகேங்களா, நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகத்தை சம்மந்தப்பட்டவங்க, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க பூரா ஊர் பெரிய மனுஷவங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய களத்திலும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆளக்கூடியவங்களா தவிர நம்மளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் கொஞ்சம் பிரச்சனை பிரிவுகள் வருங்க. பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையணும் எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.